அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசி மகரம். மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசி மூன்றாம் இடத்துல 5 கிரக கூட்டணி, அதாவது சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, மேலும் புதன். இல்ல புதன் நீச்சமா இருப்பாரு பிளஸ் வக்ரமா இருப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாகி வக்ரமா இருப்பாரு. கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சுக்கிரன் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதே போல நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. மேலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. பிளஸ் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மாதத்துடைய ஆரம்பத்துல இருப்பாரு. கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு நீச்சமாகிறாரு. அடுத்தது கேது பகவான் நம்முடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல, அவர் எந்த மாற்றமும் பண்ணல. அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 13ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாகிறாரு. அஷ்டமாதிபதி 4ல உச்சம். இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம். முதலாவதா 3ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய சேர்க்கை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அபாரமான தைரிய அபிவிருத்தியை கட்டாயமா கொடுத்துரும். சனி 3க்கு வந்துட்டாலே புதிய முயற்சிகள் இறங்குறீங்கன்னு அர்த்தம். நல்லா ரிஸ்க் எடுக்கிறது தயாராறீங்கன்னு அர்த்தம். ஏதாச்சும் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறது, அதிரடியான மாற்றம் பண்றது, அந்த சிந்தனையாச்சும் இப்ப கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது. 3ஆம் இடத்துல சனி ராகு காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இவ்வளவு நாள் பொறுத்தது போதும், இதுக்கு மேல நம்ம ரொம்ப தீர்க்கமா ஒரு விஷயத்துல இறங்கணும், அதுல இருந்து பின்வாங்க கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த மனோ தைரியம் இப்ப எழுச்சி பெற்று நிற்கும். அதுல இந்த எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, இந்த தகவல் தொடர்பு துறை, அது சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி கட்டாயமா இருக்கும். அர்த்தமுள்ள விஷயங்களை இப்ப நிறைய வெளிக்கொண்டு வருவாங்க. அதே போல இந்த கணினி துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அபாரமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையை இந்த மாதம் நமக்கு கட்டாயமா கொடுக்கும். அதுலயும் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி 3ல, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம், திடீர் பொருளாதார வரவு இருக்கும், பயணத்தால ஆதாயம் ஏற்படும். நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. குறுகிய கால பயணமா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. வெளியூர், வெளி மாநிலம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. அந்த பயணத்தால ஆதாயமும் கிடைக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு பெனிஃபிட்டான ஒரு சில நல்ல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்து அந்த பாகியத்துல கேது இருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தமான பயணம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு, இதெல்லாம் கேது பாகியத்துல இருக்கிற கேது கொடுத்துரும். அதுலயும் பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், சனி, ராகு பிளஸ் புதன், இந்த கிரகத்துடைய பார்வையெல்லாம் பாகியஸ்தானத்துல இருக்கும். எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்திலையும் மிக முக்கியமான கிரகங்களுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஒரு பாவருடைய சஞ்சாரம் 9ஆம் இடத்துல இருக்கு. குரு பார்வையில கேது இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4 கிரகத்துடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் கட்டாயமா இருக்கணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். தங்க அணிகலன்கள்லாம் இப்ப கேர்லெஸ்ஸா வச்சுக்கூடாது. ஒரு சிலருக்கு அது தொலைஞ்சு போகலாம், அல்லது தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். மேலும் தங்க அணிகலன்களை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், தங்க அணிகலன்கள் கூட நான் போட்டுட்டு போயிட்டு வந்து உன்னை கொடுத்துட்றேன்னு சொல்றவங்க எல்லாம் தங்க அணிகலன்கள் கொடுக்காதீங்க. அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். பாகியஸ்தானத்துல கேது இருக்கிறது ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்தும். அதுலயும் இந்த அஷ்டமாதிபதி, மேலும் சனி, ராகு போன்ற கிரகங்களுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் கடவுளையே திட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொடுக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த வழிகளை எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியாது. அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆதங்கத்துல கடவுளையே திட்டுவாங்க. கோவில் குளங்களுக்கு போற பாகியம் உண்டு. முயற்சிகள்ல வெற்றி ஆகக்கூடிய ஒரு மாதம். இவ்வளவு நாள் என்ன தடையில இருந்தாலும், என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல தடைப்பட்ட விஷயம்லாம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்ல செய்தி நிறைய காதுக்கு வரும். 3ஆம் பாவத்துடைய ஆக்டிவேஷனே அதுதான். அதுலயும் சனி போயிட்டாலே முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது 100% உறுதி. அதே மாதிரி இந்த மாதத்துல இளைய சகோதரத்துவம் போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்துல 3ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி இருக்காரு. இன்க்ளூடிங் அதுதான் ரொம்ப முக்கியமான பிளானட். நெகட்டிவ் ரோல் பண்றதுல ரொம்ப முக்கியமான பிளானட் அஷ்டமாதிபதி. நம்முடைய ராசிக்கு சூரியன் தான். அவர் 3ஆம் இடத்துக்கு வரும்போது இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் மன வருத்தங்களை கொடுக்கும். அதனால அதுல நம்ம கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும்.
அடுத்தது குரு 5ஆம் இடத்துல, 3 கூடியவர் 5ஆம் இடத்துல. அது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். அந்த முயற்சிகள்ல வெற்றிங்கிறது உறுதி ஆகுது. 3 கூடியவர் திரிகோண ஸ்தானத்துல ரொம்ப நல்ல அமைப்பு தான். இருப்பினும் அது எதன் வகையில வீக் பண்ணலாம்னா சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல. இந்த அமைப்புலாம் இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அடுத்து இந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். எனக்கு தெரிஞ்சு குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பாகியத்துல நல்ல செய்தியை மகரத்துக்கு மேக்சிமம் கொடுக்கிறது வாய்ப்பு அதிகம். 5ஆம் பாவகத்துல இருந்து குழந்தை பாகியம் யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ 6ஆம் பாவத்து டிரான்சிட் ஆனதும் அந்த கிரகம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேரை வந்து இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகளை செய்ய வச்சிருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கிடைச்சிருக்கலாம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கு. அதுக்கான இன்டிமேஷன்லாம் இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள நல்ல செய்தி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மே மாதத்துக்கு மேல கட்டாயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேருக்கு மன வருத்தம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். சோ அந்த தன்மையெல்லாம் இப்ப அப்படியே ஓரளவுக்கு அந்த தாக்கம், அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் டோட்டலா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். மன ரீதியா என்னெல்லாம் தாக்கம் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதிய தன்னம்பிக்கை பிறகும். லைஃப் அப்படியே ரீஷெடியூல் ஆகும். அப்படி அதுதான் அந்த 3ஆம் பாவத்தோட ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா 7ஆம் பாவத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம், நீச்ச செவ்வாய். இது வந்து திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். திருமண முயற்சிகள்ல ஒரு மாதிரி தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீச்ச செவ்வாய் அவ்வளவா நல்லது பண்றது இல்ல. இருப்பினும் வந்து செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 4-11க்குரிய ஒரு கிரகம். கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். இருப்பினும் நீச்சமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த திருமண முயற்சி சம்பந்தமா நிறைய விரைய செலவுகள், திருமண முயற்சி சம்பந்தமா நிறைய அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். இருப்பினும் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால திருமண முயற்சி சார்ந்த முயற்சிகள்லாம் இந்த மாதத்துல மேற்கொள்வீங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு அதுல நல்ல செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிகமா கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதிகமான கோப உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். நண்பர்களால ஏதாச்சும் மன வருத்தம், நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படலாம். அதே சமயத்துல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும். ஏன்னா 4-11க்குரிய ஒரு கிரகம் அது. பழைய நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தினாலும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி அதனால ஆதாயத்தை கொடுக்கும். அடுத்து அந்த கூட்டு தொழில் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் நிதானமா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ண வேண்டாம். செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு அந்த ப்ரீ பிளானிங்லாம் நீங்க பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து 13ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா சூரிய பெயர்ச்சி 4ஆம் இடத்துல, அதுலயும் உச்சமாகிற சூரியன் அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகிறது குற்றம் தான். அது ஹெல்த், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். எனவே தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாயாருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வண்டியில பழுது பார்த்தல் சம்பந்தமான செலவுகள் வந்துட்டு போகும். ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாம் இப்ப அதை சரிப்படுத்துவீங்க. அது பெருசா நெகட்டிவ்னு கிடையாது. அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணுவீங்க. சோ அதுக்கு சாதகமா இருக்கு. இருப்பினும் இந்த வண்டி வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றீங்கன்னா கவனமா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். அஷ்டமாதிபதி 4க்கு வந்தாலே ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல 13ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுல ரொம்ப டயர்ட் பண்ணும். நம்மள நிறைய பயணங்களை ஏற்படுத்தி நம்மள ஒரு மாதிரி டயர்ட் பண்ணிவிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். இருப்பினும் 7.5 சனியுடைய தாக்கம் இந்த மாதத்துல டோட்டலா குறைஞ்சிட்டு அதுவே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பழைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துரும். அந்த ரிலீஃப் மட்டும் நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். சனி பார்வை 4ஆம் இடத்துல விலகுது. அதுவும் நமக்கு ஒரு பெரிய அமைப்பு தான். ரொம்ப நாளா இருந்த பிரஷர், மன ரீதியா இருந்த வருத்தம் அதெல்லாம் இப்ப டோட்டலா குறையும். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு. சூரியன் அஷ்டமாதிபதி அவர் போயிட்டு 4ஆம் இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா அது உங்களுக்கு பெருசா படாது, பெருசா உங்களை பாதிக்காது. அது மகரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து அந்த தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடைய முயற்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த மாதத்துல கட்டாயமா பெறுவீங்க. உடைய தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், உடைய முயற்சிக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க. அதே போல உத்தியோகம் பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சக ஊழியர் கூட ஏதாச்சும் வாக்குவாதம், ஏதாச்சும் குழப்பங்கள்லாம் வரலாம். ஆகவே அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பராமரிச்சுக்கிறது நல்லது. மேல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் தொழில் பண்றீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமா நிதானமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தொடருங்க. ஏன்னா 3ஆம் பாவகம் நல்லா வலுத்து இருக்கிறதுனால, நல்ல நிலையில இருக்கிறதுனால கண்மூடித்தனமா இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். தொழில்
தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் சிந்தனை ரொம்ப அதிகமா வரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் தான். அதுலயே 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து விலகி 7ஆம் இடத்துக்கு போகுது. நிறைய தன லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிராப்தம்லாம் அந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படும். கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். கடன் தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும். வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு. பண ரீதியா இருந்த பெரிய தாக்கங்கள்லாம் இப்ப குறையும். இந்த மாதத்துல ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் பொருளாதார ரீதியா நிச்சயமா இருக்கும். 3ஆம் இடம் 5ஆம் இடத்துல 12 3 கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால எவ்வளவு பொருளாதாரம் கைக்கு வந்தாலும் அது பத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம். எனவே அந்த உங்களுடைய பொருளாதார அந்த செலவு அந்த ஷெட்யூல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து தேவையில்லாததான் கட் பண்ணி பயனுள்ள செலவு மட்டும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். முதல் 13 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்தோம்னா நமக்கு 3ஆம் இடத்துல போய் ஆக்குபை பண்ணுது. 13ஆம் தேதிக்கு மேல சூரிய பெயர்ச்சி, சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு வருது, அவ்வளவு சிறப்பு இல்ல. இறைவனும் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவரா இருக்கு. முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம், கல்வி சம்பந்தமா ஏதாச்சும் நீங்க தெளிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான மாற்றம் முடிவுகளை வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிரும். 13ஆம் தேதிக்கு மேல எடுத்த முடிவுகள்ல இருந்து பின்வாங்க வேண்டாம். ஏன்னா அஷ்டமாதிபதி 4க்கு வந்துட்டாக்கா ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களை குழப்பி விட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல திடமா இருங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சோ 13ஆம் தேதி வரைக்கும் சாதக அமைப்பு இருக்கு. 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத மென்டல் பிரஷர்லாம் வரலாம். ஆனா செவ்வாய் நீச்சமாகி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அது வந்து மகரத்துக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே மாணவ மாணவிகளுக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல. தெளிவா பிளான் பண்ணி கரெக்டா டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம். புதிய முயற்சிகள், நீ எடுக்கிற முயற்சி இறங்குற விஷயம் அதுல வெற்றி கண்டிப்பா உண்டு. பின்வாங்காம இருக்கணும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 13 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. முயற்சிகள்ல வந்து ஒரு சாதகமான போக்கு முதல் 13 நாட்கள்ல நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு மட்டும் நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். 13ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் நம்ம நிதானமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். இருப்பினும் 3ஆம் இடம் ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறதுனால மேக்ஸிமம் நெகட்டிவா எதுவும் போய் முடியாது. எல்லாம் நமக்கு பாசிட்டிவா முடியும். கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் எண்ட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும். அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி
only very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.